எல்லாருக்கும் வணக்கம். என்றும் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். என்னென்னு சொன்னால், இது வந்து வடமாகாண பொது சேவை ஆணைக்குழுவால் வந்து கால் பண்ணி இருக்கிற ஒரு வேலை உண்டு. இது வந்து இந்த வேலையின் பேர் வந்து சமூக சேவை உத்தியோகத்தர். சமூக சேவை உத்தியோகத்தர் கிரேட் டூ கேட்டகரியில் இருக்குது. அது வந்து கடைசி முடிவு தேதி விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுற முடிவு தேதி 2026 5/15 அன்று. இது சம்பள அளவு திட்டம் வந்து 58,660. அப்புறம் அங்கே பேசிக் அதோட வந்து உங்களோட லிவிங் அலவன்ஸ் அதெல்லாம் மிட் பண்ணி ப்ளஸ் மந்தில் நியர் டு 80,000 கிட்ட வரும். இது வந்து இந்த சம்பள அளவு திட்டம் சொல்வான விவரங்கள். இது தொடர்பாக மேலதிக தகவல் வந்து இது இந்த அப்ளிகேஷன் எவ்வாறு டவுன்லோட் பண்ணுவது, அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கே இருக்குது, அந்த கேசட் அதில் என்னென்ன விடயங்கள் வந்து அதை சொல்லியிருக்கிறோம்ன்றதை வந்து www.nb.government.lk என்ற வெப்சைட்டில் வந்து நாங்கள் போய் பார்க்கலாம். அது சொல்லுவா பார்ப்போம். என்னென்னு சொன்னால், இதான் வந்து வேட நொதர்ன் ப்ரொவின்ஸில் ஒபிஷியல் வந்து வெப்சைட். இதுக்குள்ளே போனோம்னு சொன்னால், இதுக்குள்ளே வந்து வடமாகாண சபை இருக்கும். இதுக்குள்ள வந்து இந்த எக்ஸாம் இந்த இதுக்குள்ள போனோம்னா அட்வர்டைஸ்மெண்ட் வரும். அட்வர்டைஸ்மெண்ட்டில் 2026 போனோம்னு சொன்னால், இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த என்னென்ன ஜாப் வந்து கால் பண்ணியிருக்கணும்ன்றது வந்து ஓப்பன் ஆகும். இதில் அதுக்கு ஓப்பன் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ஃபார் கிரேட் 2 சோஷியல் சர்வீஸ் ஆஃபீஸர் இன் நொதர்ன் ப்ரொவின்ஸ். ஓகே, இதை கிளிக் பண்ணி போனோம்னு சொன்னால் உள்ள வந்து இந்த வந்து எங்களால் வந்து இந்த கெசட்டும் அதில் என்னென்ன விஷயங்கள் சர்க்குலரில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதும் அதோட அப்ளிகேஷன் வந்து போகணும். இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் சிங்களத்திலையும் வந்து டவுன்லோட் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதான் வந்து விட அந்த சர்க்குலராகவே வந்து ரிலீஸ் பண்ணி இருக்கிற சர்க்குலர். இதில் வந்து என்னென்ன விடயங்கள் இருக்குன்னு சொன்னால், 13 வெற்றிடங்கள் வந்து இங்கே வடமாகாணத்தில் வந்து இந்த ஜொப்புக்கு வந்து 13 வெற்றிடங்கள் இருக்குன்னு சொல்லியும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். அடுத்து வந்து ஆட்சேர்ப்பு செய்வதற்கான நிபந்தனைகள் இருக்குது. இதை நீங்கள் வந்து அதில் எஸ்எட்டில் வாய்ச்சி கொள்ளலாம். அடுத்த சம்பள அளவு திட்டம் உங்களோட சரதி கோட் வந்து என்மென் வந்து 5/2025 சர்க்குலருக்கு ஏற்ற மாதிரி சரதி வந்து கொடுக்கப்படும். இந்த பேசிக் வந்து 58,660 ப்ளஸ் லிவிங் அலவன்ஸ். இனி ஏதாவது அலவன்ஸ் வந்து அந்த ஒப்புக்கு இருந்தால் அதையும் சேர்ந்து கொடுப்பினோம். அந்த தகவல்கள் வந்து பொதுவாக சொன்ன விஷயங்கள்லாம் நம்ம இலங்கை பிரஜையாக இருக்கணும். அந்த சிறந்த உடல் ஆரோக்கியம் ஹெல்த் கண்டிஷனை பார்ப்பினம். அடுத்து வந்து இந்த திகதி அறிவிக்கப்பட்டிருக்கிற இறுதி திகதி வந்து 5/16. அதுக்கு முன்னர் வந்து இதில் வந்து சொல்லியிருக்கிற எல்லா தகவல்களையும் வந்து அவர் பூர்த்தி செய்திருப்போம் வந்து சொல்லியிருக்கிறார். அடுத்து வந்து விண்ணப்பதாரி வந்து முடிவு தேதிக்கு முன்னர் உள்ள 6 ஆண்டு காலப்பகுதியில் வடக்கு மாகாணத்தில் ஆக குறைந்தது 3 ஆண்டுகள் தொடர்ச்சியாக நிரந்தர வதிவிடத்தை வந்து கொண்டிருக்கணும். இந்த அப்ளிகேஷன் வந்து முடிவு தேதிக்கு முன்னர் அல்லது விண்ணப்பதாரர் அவரது பெற்றோர் வடக்கு மாகாணத்தை பிறப்பிடமாக கொண்டிருப்பதுடன் ஆக குறைந்தது 5 வருடங்கள் வடக்கு மாகாணத்தில் தொடர்ச்சியாக வசித்திருக்கணும். இது சொருவகம் சொல்லியிருக்கணும். என்னோட வயதில் போட்டிருக்கேன் 21 35 வயதிலிருந்து கல்வி தகவல்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். இது வந்து பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் ஒன்றுன்ற பின்வரும் பாடங்களில் வந்து அவர் வந்து பட்டம் பெற்றிருக்கணும். சமூகவியல், சமூக விஞ்ஞானம் சோசியல் சயின்ஸ், சமூக பணி சோசியல் ஒர்க், சமூக உடற்கூறியல், சமூக உளவியல் சோசியல் பிசியோலஜி, பொருளியல் எக்கனாமிக்ஸ் அண்ட் புவியியல் ஜியோகிராஃபி ஏதேனும் பாடங்களில் வந்து அவர் வந்து பட்டம் பெற்றிருக்கணும் ஒன்று. அடுத்து வந்து ஆட்சேர்ப்பு செய்கிற முறை வந்து சொல்லியிருக்கு. எழுத்து பரீட்சை மூலம் தான் வந்து ஆட்களை வந்து சேர்த்து சொல்லிடும். பரீட்சை கட்டணம் இதுலையும் சொல்லியிருக்கு. விண்ணப்பதாரர் வந்து பரீட்சை கட்டணம் வந்து 500 ரூபா. இந்த அட்ரஸில் செயலாளர் மாகாண பொது சேவை ஆணைக்குழு வடக்கு மாகாணம் இந்த பேருக்கு வந்து 500 ரூபா செலுத்தணும். இது எங்கே செலுத்தலாம் என்று பார்த்தோம்னா, ஏதாவது ஒரு பிரதேச செயலகம் ஒன்றில் செலுத்தணும். செலுத்தி அந்த ரிசீட்டை வந்து நாங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மோட வந்து அட்டாச் பண்ணணும். அடுத்து வந்து விண்ணப்பிக்கும் முறை வந்து போட்டிருக்கணும். அனுப்ப வேண்டிய அட்ரஸ் போட்டிருக்கேன். செயலாளர் மாகாண பொது சேவை ஆணைக்குழு வடக்கு மாகாணம், இலக்கம் 393/48 கோவில் வீதி, நல்லூர், யாழ்ப்பாணம் என்ற முகவரிக்கு வந்து நாங்கள் அப்ளிகேஷனையும் வந்து இந்த காசு கட்டின ரிசீட்டையும் வந்து அட்டாச் பண்ணி அனுப்பணும். இந்த விண்ணப்பத்தின் கடித மேலுரையில் வந்து இடக்கை சைட்டில் வந்து இடக்கை பக்கம் வந்து NB 071001/2027 வந்து குறிப்பிட்டு அனுப்பட்டார்.
அடுத்து வந்து இந்த விண்ணப்ப பிரதி படிவத்தின்டையும் அந்த காசு கட்டின ரசீட்டின்டையும் ஃபோட்டோ காப்பி ஒன்று உங்களோட வச்சுட்டு ஒரிஜினலை வந்து தங்களுக்கு அனுப்பட்டாமன்னு சொல்லியிருக்கிறேன். இது ஒரு மேலதிக விவரங்களும் இருக்கு. உங்களால் அதை வாசித்து விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்து வந்து ஆள் அடையாளத்தை எக்ஸாமுக்கு வந்து ஐசி கொண்டு வரணும், அல்லது கடவுச்சீட்டு பாஸ்போர்ட் இருக்கணும், அல்லது சாரதி அனுமதி பத்திரம் இருக்கணும். அடுத்து வந்து பொய்யான தகவல்களுக்கு தண்டனை. விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்யும் போது மிக கவனத்துடனும் சரியான தகவல்கள் அளித்தல் வேண்டும். இப்பரீட்சை விதிகளின்படி எவரேனும் விண்ணப்பதாரி ஒருவர் பரீட்சைக்கு முன்னரோ பரீட்சையின் போதோ அல்லது பரீட்சையின் பின்னரோ எச்சந்தர்ப்பத்திலாவது தகமை அற்றவர் என கருத்து தெரியவராயின் அவரது பரீட்சைக்கு உரிமை அச்சந்தர்ப்பத்தில் ரத்து செய்யப்பட்டு விண்ணப்பப்பாரி சமர்ப்பிக்கப்படுகின்ற ஏதேனும் ஒரு தகவல் பொய்யானது என தெரியவரும் சந்தர்ப்பத்தில் அவர் மாகாண அரசு சேவையிலிருந்து நீக்கப்படலாம் என்று விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்கிறோம். அடுத்து வந்து கையொப்பத்தை வந்து உறுதிப்படுத்தணும். சமாதான ஜீனிவான் அல்லது கிராம அலுவலகம் அல்லது வந்து 8,54,880 ரூபா வந்து வருட வருமானத்தை விட கூடிய ஒருவரால் வந்து உறுதிப்படுத்தலாம். அடுத்து வந்து பரீட்சை திட்டம் என்னென்ன உளச்சார்பு பரீட்சை இருக்கு. அடுத்து வந்து பதவியுடன் தொடர்புடைய பொது அறிவு. அடுத்து வந்து கட்டுரை சுருக்கம் அடுத்த இருக்கு. இதுல வந்து எல்லாம் வந்து ஒரு மணித்தியாலம், கட்டுரையும் சுருக்கவும் 1.5 மணித்தியாலம், எல்லாம் வந்து தனித்தனியாக 100 மார்க்ஸுக்கு போட்டு கூட உள்ள ஆக்களை வந்து செலக்ட் பண்ணிவிடும். இதுல வந்து கட்டாயம் வந்து இதுக்கு எதுக்கு விடணும்னு சொன்னா வந்து 3 பாடத்திலையும் வந்து கட்டாயம் 40 மார்க்ஸுக்கு மேல வந்து வச்சிருக்கோம். அதுன்னு சொல்லியிருக்கிறோம். இது எந்தெந்த நகரங்கள்ல எழுதலாம்னா யாழ்ப்பாணத்தில் எழுதலாம், வவுனியாவில் எழுதலாம், கிளிநொச்சி எழுதலாம். அதுக்குரிய நகர இலக்கங்களும் வந்து போடப்பட்டுள்ளது. அடுத்து வந்து ரிசல்ட்டும் வந்து அந்த வெப்சைட்டில் பார்க்கலாம். www.nb.government.lk வந்து எக்ஸாம்ன்றதுக்குள்ள போய் ரிசல்ட்ன்றதுக்கு உங்களோட என்ஐசி நம்பரை நீங்கள் கொடுத்து வந்து பாதுகாக்கக்கூடிய அறிவு. இதான் வந்து வேறு இருக்கிற சர்க்குலர். இதை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்து வந்து அப்ளிகேஷன் போகும். இதுதான் இதையும் வந்து வடமாகாண சபை பொது சேவை சமூக சேவை உத்தியோகத்தர் தரம் 2 பதவிக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான திறந்த போட்டி பரீட்சை. ஓகே, யாரும் இந்த கிராஜுவேட் அந்தந்த துறையில் கிராஜுவேட்டாக இருக்கிற யாரும் வந்து அப்ளை பண்ணலாம். நீங்கள் இதில் பரீட்சை நகரத்தையும் போட்டு அதனுடைய இலக்கத்தையும் வந்து செலக்ட் பண்ணணும். எந்த மொழியில் எழுத போகிறோன்ற நீங்கன்ற போகணும். அடுத்தது வந்து உங்களோட பெயர் விவரங்கள் வந்து கேட்டிருக்கு. தேசிய அடையாள அட்டை, தொலைபேசி இலக்கம். அடுத்த ஆண் பெண் கேட்டிருக்கு. பிறந்த தேதி வந்து அந்த க்ளோசிங் டேட்டுக்கு என்ன உங்களுக்கு வயசு, என்ன மாதம், என்ன தேதி என்றதை வந்து மென்ஷன் பண்ணணும். அடுத்து வந்து வடக்கு மாகாணத்தில் நிரந்தர அறிவுறுத்தல் வந்து வசிக்கிறது சம்பந்தமானது. அது 4.4 அறிவுறுத்தலுக்கு அமைய வந்து பதியும் காலையில் தொடக்கம், இந்த காலம் தொடக்கம், இந்த காலம் எந்த பிரதேச செயலாளர் பிரிவில் வச்சிருக்கிறீங்க அந்த விவரங்களையும் வந்து இதில் நிரப்பட்டான். அடுத்த விண்ணப்பதாரியில் பெற்றோர்ன்ற டீட்டெயில்ஸும் கேட்டிருக்கு. அவர் இந்த காலப்பகுதியில் வசிக்கணும் என்று சொல்லி. அடுத்தவங்களோட பட்டம் தொடர்பான கேட்டிருக்கு. இளமானியம் முதுமானியம் என்ன சொல்லி பட்டத்தின் அதில் டிரான்ஸ்கிரிப்டை வந்து இதோட வந்து ஃபோட்டோ காப்பியை வந்து இணைக்கட்டாங்கன்னு சொல்லியிருக்கணும். அடுத்த எஃபெக்டிவ் டேட், உங்களோட டிகிரியின் எஃபெக்டிவ் டேட்டை வந்து கொடுத்துருக்கணும். உங்களுக்கு யூனிவர்சிட்டியால் ஒரு எஃபெக்டிவ் டேட் என்று தெரியணும், அதை கொடுக்கணும். அடுத்த பிரதான பாடங்கள் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் இது வந்து பெற்றிருக்குது. அதை நீங்கள் எடுத்து போட்டு நீதிமன்றத்தில் நீங்கள் குற்றவாளியாக்கப்பட்டிருக்கிறீர்களா இல்லையன்றதையும் தரப்புங்க ஆமாண்டா அதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லி கொடுக்கட்டாம். அடுத்த பரீட்சை கட்டணம் தொடர்பானது இந்த பிரதேச காலத்தில் அந்த காசு செலுத்தினீங்க அதில் பரீட்சை இலக்கம் தேதியும் அடுத்து செலுத்திய தொகை 500 ரூபா போட்டு அந்த ரிசீட்டின் ஒரிஜினல் காப்பியை வந்து இதில் அட்டாச் பண்ணட்டாம். ஃபோட்டோ காப்பியை உங்கள்கிட்ட வச்சிருக்கட்டாம். அடுத்து வந்து பரீட்சை தீமுறிவுரை நாங்கள் கொடுத்த எல்லாம் வந்து உண்மை என்று சொல்லி பரீட்சா தியரியை போட்டு பரீட்சா இந்த கையொப்பத்தை வைக்கணும். வச்சுட்டு அடுத்தது நீங்கள் ஏதாவது ஒரு அடுத்து வந்து என்ன சொன்னால் வந்து உறுதிப்படுத்தணும். யார் உங்களுக்கு உறுதிப்படுத்தணும்? நொத்தாரிசா, ஜிஎஸ்ஆ, ஜேபிஆர் இருந்தாலும் அவையோட கையொப்பம், பதவி முத்திரை, முழு பெயர், முகவரி, அந்த விஷயங்களை சொல்லி இதில் வந்து உறுதிப்படுத்த வேணும். அடுத்து வந்து நீங்கள் ஏதாவது ஒரு திணைக்களத்தில் இப்போ வேலை செய்து கொண்டிருக்கீங்களா, அந்த திணைக்களத்தில் இவரை ரிலீஸ் பண்ணணும் இந்த வேலை கிடைச்சான்னு சொல்லி அவர்கிட்ட திணைக்களத்தில் அவர்கிட்ட ஒப்பம், முழு பெயர், பதவி விவரங்கள் போன்ற விவரங்கள் வந்து இது என்ற போடும் நிரப்பி போட்டு நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து அந்த சர்க்குலரில் குறிப்பிடப்பட்ட அட்ரஸ் இருக்குது. அந்த சர்க்குலரில் அட்ரஸுக்கு வந்து முன்னர் வந்து அந்த திகதிக்கோ அல்லது அதுக்கு முன்னரோ வந்து கிடைக்கக்கூடியவாறு வந்து அனுப்பிவிட்டால் சரி. ஓகே, இது தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது டவுட்டுகள், ஏதாவது விஷயங்கள் தேவைன்னு சொன்னால் நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும்.
மீண்டும் ஒரு வீடியோவில் நாங்கள் சந்திப்போம். நன்றி.